இல்ல 3 இங்கிலாந்து பேட்ஸ்மேன் இருக்கானுங்க, எப்படி டாப் 3ல முடிப்பீங்க? நான் டாப் 4 சொன்னேன். அவனுங்க ஸ்பின் சோக் ஆயிடுவானுங்களே. ஆமா. யார் யார் இருக்கா புரியல, என்ன சொன்னீங்க? 3 இங்கிலாந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் இருக்கானுங்க. இருக்காங்களா, ஸ்பின்னே ஆட தெரியாத இங்கிலாந்து பேட்ஸ்மேன், அதை சொல்றேன். வைஸ் ப்ரோ கோலியோட சேர்த்து 4 பேர் ஸ்பின் சோக்கு. ஆமா ஆமா, 4 மோயின் அலியே போதும் அதுக்கு. மோயின் அலி உங்க டீமே இல்லடா இப்போ. கேகேஆர் ஃபர்ஸ்ட் கேம் கேகேஆர் நாங்க வருவான், வரும் டெக்னாலஜி கூட நிறைய 3 பேர் வருவாங்க, என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், பாவம் கோலி. அது நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அவனுங்களை அடிச்சிட்டு வருவோம். உங்களை கேட்பாங்க. ஐபிஎல் வரலாற்றுலயே யார் பேசுறது? முருகேஷ் நீங்களா? சொல்லுங்க. ஐபிஎல் வரலாற்றிலேயே ஆக்ஷன்ல போயிட்டு ஒரு பிளேயரை வந்து எடுக்காம விட்டு போயிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணது பாத்தீங்களா அந்த டைம்ல? அது எந்த டீம் தெரியுமா? விட்டு கொடுத்ததுக்கு ஆர்சிபி வந்து மும்பை இந்தியன்ஸ் தேங்க்யூ சொன்னாங்க பாத்தீங்களா? அங்கேயே அந்த டேபிள்லயே முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த டேபிள பத்தி எப்படி பேசுறது? ஆக்ஷன் டேபிள்லயே வந்து லாஸ்ட் போயாச்சு. ஹரிஷ், உன்னோட ஆன்சர் லாக்ட் ஹரிஷ். நாங்க உன்னை சுத்து போட்டோம். என்ன சுத்து போட்டீங்க? சுத்து போட்டாலும் நான் பேசிட்டு தானே இருக்கிறேன். என் கூட இருந்தவனுங்களா எல்லாம் செத்துட்டானுங்க. இப்ப ரிவ்யூ தான் ரிவ்யூ நல்லா கோச் கேக்கிட்டான்டா. கர்ணன் ஸ்பேஸ் போட்டுக்கறானா பாரு, அங்க போயிருப்போம். லியோ ஹரிஷ், நீங்க 18 நம்பர் கொடுத்துருங்கயா. ஸ்மிருதி மந்தானா நம்பர் அசிங்கப்படுத்தாதீங்க. ஏண்டா 18 நம்பர் எங்கல்துடா? நீங்க 7 நம்பர் குடுத்துருங்கடா. ஸ்மிருதி மந்தானா அது அவதான் ஃபர்ஸ்ட் டிராஃபி அடிச்சு கொடுத்தா பெங்களூர். 7 நம்பர் குடுத்துருங்கடா. சரி இந்தியா போட்டுக்கோங்க, ஆர்சிபிக்கு மட்டும் போடாதீங்க. இல்ல 7 நம்பர் நீங்க குடுத்துருங்கடா. எதுக்குடா அந்த நம்பர்? யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஹர்மன் பிரீத் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மேட்ச் மட்டும் செமிஃபைனல் சோக் ஆவல, இவங்க ஃபைனல் போயிருக்க மாட்டாங்க போன வருஷம். அப்ப என்ன, அப்ப பெயின் பண்ணிடாம 18 நம்பர் வந்து ஸ்மிருதி மந்தானாவோட விராட் கோலி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே கொடுத்துருங்க மந்தானா. என்ன வேணா சொல்லுங்க. நீங்க 69 அந்த மாதிரி வேற ஏதாவது நம்பர் வச்சுக்கோங்க. சரி, ஒடியா ஹரிஷ், இந்த வருஷம் ஜெயிச்சிருவீங்க. நாங்க எந்த வருஷம்னாலும் ஜெயிப்போம். உங்களுக்கு தான் அது கட்டாயம். நாங்க இந்த வருஷம் ஜெயிக்கிறோம். எங்களுக்கு கட்டாயமா? எங்களுக்கு என்ன கட்டாயம்? நாங்க இந்த வருஷம் கப் அடிக்கிறோம், இல்ல அடுத்த வருஷம் கப் அடிக்கிறோம். ஸ்பேஸ் போட்டுருங்க, விஜித் ஸ்பேஸ் போட்டுருங்க. யாரு? சையதா? விஜித்தா? அவசரத்துலாம் போவாதா? சையது தானே ஏத்தி வாங்க வைப்பான். ஆமா, அவசரத்துலாம் போவாத. அந்த சைடுல நல்ல ஒருத்தன் ஸ்பேஸ் போடுறவனே இல்லையா? எல்லாம் டெலிவிஷனல்ல இருக்கவனா தான் இருக்கானுங்க. ஆமா ப்ரோ, நீங்க மட்டும் நல்ல ஸ்பேஸ் போடுறீங்களா? கண்ணர்மான் பூமர் நீங்களா கம்முனு இருச்சாடு. சும்மா விராட் கோலி பாக்கவங்க அவன் அபியூஸ் பண்றோம். இருடா, உங்ககிட்ட சாட்ஸா பேசினா பேசிடுவோம். ஆனா இந்த சாட்ஸா பேசுறது யாருமே இல்ல. சையதுனா அவன் கிறுக்கு மாதிரி பேசுவான்டா. அது எனக்கே தெரியும். ஆமா, கர்ணன் இருக்கான். கர்ணனும் சரி, கர்ணன் மென்டல் பண்ண மாதிரி பேசுவான். பத்திர நான் ஃபார்ம் இல்லன்றா அவன். ஹரிஷ், ஆனா நீங்களா சொன்னீங்க நீ விஜய் பாலாலாம் ஆர்சிபி ஃபேன்னா நான் ஒத்துக்குவேன், சரியா? கர்ணன் எல்லாம் ஏன் ஆர்சிபி ஃபேன் ஆனான்றது உனக்கே தெரியும். தெரியும். அவர் மட்டுமான கதை வச்சிருக்காண்டா. அந்த கதை எவன்கிட்ட சொன்னாலும் காரி துப்புவானுடா. தலைன்னு சொன்னதுனால தோனியை சப்போர்ட் பண்ண மாட்டானா, சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவளை ஒரு வாட்டி இந்த பிஜேபி காரெல்லாம் கூப்பிட்டு அடிச்சாரு கார்த்தி. நீ அஜித்துக்கு சப்போர்ட் பண்ற, அவன் படம் ஓட மாட்டு. ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற, விளங்க மாட்டு. ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ற, ஜெயிக்ஸோ பார்த்து அடிக்கிறானே கார்த்தி. உண்மையான பீடடா அவன். என்ன பண்ணுங்க, இந்த விகே மாதிரி பேசுவான். அவன்கிட்ட விகே எனக்கு குட்டி குஞ்சா பேசுவான். கருணாணி வராத, கருணாணி வந்தாங்க. ஆமா, குட்டிக்கார கர்ணா வருவான் விகே. சரி, ஏதாவது எம்ஐ ஃபேன் ஏதாவது தூண்டில்ல மாட்டுதான்னு பாரு. ஏதாவது நல்லா சண்டை போடுறேன். மேலே இருக்காரு ஒரு எம்ஐ ஃபேன். அவர் கூட உங்களை அடிக்கதான் வந்தாரு, எங்ககிட்ட சண்டை போட வந்தாரு. எங்களை அடிக்கவே வர்றாரு. அவன் பாட்டு வந்து ஏதோ பேசுறாங்க. நீ பேசினாதான் வந்தது. நீ வந்து அப்படிக்காம நம்ம வந்து அடுத்தவங்க சொல்லக்கூடாது இல்ல. நான் ரோஹித் என்ன சொன்னேன்? நீ எதுக்கு வந்து மேல பேசின? நான் ரோஹித் என்ன சொன்னேன்? ரிவ்யூ பேசாம தான் வந்தேன். எப்ப கடிப்பாங்க?
ட்ரிகர் ஆகுறாருயா. சரி இதெல்லாம் பேசலாமாடா? அப்படியே சைலண்டா இருப்பீங்க அது சரியா? ஏன் நாங்க ஏன் என்னையா ஹரிஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவீங்களா ஈடன்ல? ஜெயிச்சிருவோம். ஓகே, இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வெரி குட். கான்ஃபிடன்ட் தான். ப்ரோ வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி, சுனில் எனக்கு சுனில் நரேன் போதெல்லாம் என் கான்ஃபிடன்ட் ரொம்ப ஏறுது சரியா. என் வாழ்க்கையில கான்ஃபிடன்டே இல்லாம இவங்களை பார்த்து கான்ஃபிடன்ட். அவன் வருண் சக்கரவர்த்தி இன்டர்வியூ பத்தியா புதுசா ஒரு வேரியேஷன் கண்டுபிடிச்சிருக்கான். நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கடைசி ஓவர் தான் வருவாரு. இவங்கெல்லாம் மாட்டினானுங்க ஃபர்ஸ்ட் ஓவர். ஆனா உங்களால வருண் சக்கரவர்த்தி கிட்ட மாட்ட வேணாம்னு சொல்லுங்க. ஆளோட வீக்னஸ். நான் ஏதாவது சொல்றேன்னா அவனுக்கு இந்த மாதிரி சின்னமன் பவுலிங் ஏதோ ஆட வராது. அந்த டீம் கிட்ட 49க்கு ஆல் அவுட் ஆயிட்டு அசிங்கமே இல்ல. இவன் யாரா குறுக்க வந்து லூஸ் மாதிரி பேசினுக்குறான்? போடா டீம் கிட்ட தான 49 ஆல் அவுட் ஆயிட்டு பைத்தகார கூதி மாதிரி பேசி. நான் என்ன பேசினேன், நீ என்ன வந்து பேசினேன்? 49 அவுட் ஆனாங்க அந்த போன வருஷம் அவங்க. எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு பர்டிகுலர் பவுலிங் ஸ்டைல் வந்து கஷ்டமா இருக்கும். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் இது, அந்த மாதிரி தோனிக்கு சின்னமன் ஸ்டைல்ல யார் பவுலிங் போட்டாலுமே அவனுக்கு ஒர்க் ஆகுது. அவ்வளவுதான். அதுதான் நான் சொன்னேன், அவனும் போடுவான். இத ஒரு பெரிய இது நாங்க கேக்குறது, நீங்க தான் ஸ்பின் நல்லா விளையாடுவீங்கல்ல. இல்லடா சரத்தே, நான் இங்க வேற ஒண்ணு பேசணும். அவன் லூஸ் மாரி வேற ஏதோ எடுத்துட்டு வந்துருக்கான், பைத்தியம் மாரி. நான் இங்க வந்து நான் வருண் சக்கரவர்த்தி பேசிட்டு இருந்தா தோனிக்கும் ஆட வராது அப்படின்னு பேசிட்டு இருந்தா பைத்தியக்காரன் மாரி 49 எத்தனை வரான். அவனை நாங்க மேலேயே கூப்பிடலடா, அவன் பாட்டுன்னு வந்து பேசினான்டா. ஆனா இந்த வருஷம் ஐபிஎல் செம்மையா இருக்கு. டீம் எல்லா டீமுக்கும் நல்லா இருக்கியா, அவ்வளவுதான். என்ன ரெண்டு விட்டு பேச பேட்டிங் விட போலிங் நல்லா இருக்கு. போலிங் நல்லா இருக்கு. இந்த வருஷம்ல மும்பை ஹைதராபாத் டாமினேட் பண்ணுவாங்க. சரத்து லூஸ் மாதிரி பேசாது சார். என்ன பவுலிங் அவனுக்கிட்ட. நான் புவி எல்லாம் இன்னைக்கு போட்டு தாளிக்கிறானுங்க. யாரால இல்ல கார்த்தி, அது உனக்கு அந்த கிரவுண்ட்ல ரொம்ப ஸ்விங் இருந்தா போதும். இவனுங்க இல்ல இரு சிராஜ் தான் நல்லா போடுவான் அந்த மாதிரி கிரவுண்ட்ல. இவனுங்க கிட்ட ஹிட் பவுலர் யார் இருக்கா? விக்கெட் டேக்கர் தானே அவன் பேர். அவன் பேர் என்னடா? விக்கெட் தானே. இவனுங்க ஏதாவது ஒண்ணு புஷ் பண்ணி ஷமி எடுத்துருக்கணும். ஷமி ஏதாவது பண்ணி எஸ்ஆர்எச் கொடுத்துருக்கணும். ஷமிக்கு போனா நீங்க அதுக்கப்புறம் பிட்டிங் போல ஒரு எனக்கு புரியல ஹரிஷ். வெங்கடேஷ் ஐயருக்குலாம் 23 கோடி வரைக்கும் போறீங்க பிட்டிங்க்கு. ஷமிக்கு பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுதான் எனக்கும் தெரியல. அவன அந்த மாதிரி பவுலர் தான் தேவை உங்களுக்கு. ஹேசல்வுட் நல்ல பிக். அந்த மாதிரி உங்களுக்கு ஷமி எனக்கு தெரிஞ்சு இவங்க சிராஜ் எனக்கு புவி நல்ல பிக் மாதிரி தான் தோணுச்சு. பாப்பலாம். இல்ல புவி எல்லாம் நல்ல பிக்கே கிடையாது. தீபக் சஹரே தாளிப்பானுங்க இதுல. ஸ்விங் பவுலர்லாம் ஒன்னும் அவ்வளவு பெருசாலாம் எடுபடாத சின்னசாமில எல்லாம். பண்ண போறான், அதனால பிரச்சனை இல்ல. ஓபன் தான பண்ண போறான். டெத்ல வேணா ஹேசல் பாத்துப்பான். ஓபன் பண்ண கேகேஆருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு டெத்ல ஹேசல்வுட் தவிர்த்து வேற யார் இருக்கா? ஹேசல் எஸ்டேல் தான் டெத்ல போடுவாங்க எனக்கு. நீ எவ்வளவு எவ்வளவு வருஷத்துக்கு எஸ்டேல் நம்ப முடியும்னு நினைக்கிறேன். அது ஏதோ போன வருஷம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான். இந்த வருஷம் தெரியல, மேட்ச் பார்த்தா தான் தெரியும். எஸ்டேல் போடுறாங்க அந்த கிரவுண்டுக்கு. நீ வேணா பாரு. எஸ்டேல் போடுவான், புவியும் போட்டுருவான். இன்னுமே சொல்ல போனா போன சீசன்ல தோனி அடிக்க தெரியாம அடிச்சிட்டான், புரியுதா? அந்த பால் இன்னுமே ஒன்னும் ஸ்லாட்ல இருந்த பால் தான். ஓபனா சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸுக்கு அப்புறம் புது பால் விக்கெட் ஊந்தது. புது பாலாலதான் விக்கெட்டே ஊந்தது. தப்பு உங்க மேல தான் வெளியா இருக்கு. 6 அடிக்கும் போது பால தூக்கி வெளிய அடிச்சீங்க. புது பால் வந்தோனே உங்களுக்கு அதர் லிசனர்ல இருந்து கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் இல்லடா போன் வந்து டேய் நீ வேற கனி இப்ப வாங்க கூப்பிடாதீங்கடா. எப்பா கத்தி அவன் லூசுத்தனமா பேசுறான்டா. அவன் புரியுதாடா? அவன் ட்ரிகர் பண்றான்டா பயங்கரமா. கரெக்ட் லூசுத்தனமா பேசுறான். இப்ப எப்படி நம்ம நார்மலா பேசினோம், அவன் வந்தானா நார்மலாவே பேச முடியும். அவன் ஒரு சைடு கத்தினே இருக்கான்டா.
ரெண்டாவது குணால் பாண்டியா நல்ல பிக்கு கார்த்தி. அவனுக்கு எதுவுமே தெரியாது கார்த்தி. கரெக்டா என்ன சொன்னா 2020 வேர்ல்டு கப் தோனி அடிச்சு கொடுத்தாருன்றான். சரி விட்றா. குணால் பாண்டியா நல்ல அவன் எங்க கிரவுண்டுக்கு மட்டும் இல்ல இவனே நான் மட்டும் சொல்றேன் பாரு. சிஎஸ்கேக்கு ஒருவேளை சின்னசாமி ஹோம் கிரவுண்டா இருந்துன்னு வச்சுக்கோ, சத்தியமா சஹால வந்து ரீடைன் பண்ணிருப்பானுங்க. நிறைய கிளவுனிசம் பண்ணிருப்பானுங்க. வில் ஜாக்சன் ரீடைன் பண்ணிருப்பானுங்க. எனக்கு கர்மாந்திர பூச்சவனு சகலுக்கும் பெட்டிங் போனானு. ஆனா சகல் ஏன் விட்டானு தெரியல. ஏதோ நம்ம வந்து பேச வச்சு தப்பிச்சலாம். ஸ்பின் நம்ம ஸ்பின் அட்டாக் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குடா லியோ ஹாரிஸ். அது இவனுங்க எப்ப மாத்துவானுங்களா? அது எப்ப ஸ்பின் அட்டாக்கே இல்லடா இந்த வருஷம். ஸ்பின் அட்டாக் வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸ்பின் அட்டாக்கே இல்ல. அதுக்கேத்த மாதிரி டாப் 7ல லெஃப்ட் ஹேண்டரே ஒரே ஒருத்தன் தான் ப்ரோ இருக்கான். ஆமா அதுவும் ஒரு பிரச்சனை. உங்களுக்கு படிக்கல ஆட வைப்பீங்களா? கிரவுண்டே ஒரு பெரிய பிரச்சனை தான்டா. அது ரொம்ப சின்ன கிரவுண்ட்ரா. அதெல்லாம் 6 பயங்கரமா போடும்டா. கார்த்தி இவங்க 11ல படிக்கல ஆட வைக்க முடியுமா கார்த்தி? ஆடும். ஏன்னா இவனுங்க டவுன் தி லைன் இது யூஸ் பண்ணல. இவனுங்க வந்து ஹேசல்வுட் யூஸ் பண்ணல. இதுவா தான் கூட்டி வராங்க. அது என்னது? இம்பாக்ட் தான் கூட்டி வராங்க நினைக்கிறேன். ப்ரோ ஃபில்சால்ட் இவனுங்க லூஸ் மாதிரி 2.5 கோடி ரூபாய் கொடுத்து ஜேக்கப் பெத்தல் எடுக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய்க்கு நாலு பேர் யார் ஆடுவாங்க? ஃபில்சால்ட், லிவிங்ஸ்டன் விளையாடுவான். டிம் டேவிட், ஹேசல்வுட், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெத்தல் அண்ணா ஆடுவான். இல்ல டிம் டேவிட் ஆடுவான். இல்ல பவுலிங் வந்து அவனுங்களுக்கு ஒருவேளை எண்ட்ல வந்து பவுலர் பெருசா இல்ல இவனோட போடுறதுக்கு அப்படின்னா இவனை நுவான் துஷாரா எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் இருக்கான் சப்புல. கார்த்தி சப்புல ஒருத்தர் இருக்கான் மாரன் ரவிச்சந்திரன். அவன் கர்நாடகா பிளேயர். அவன் டொமஸ்டிக் பிளேயர். நல்ல பேட்ஸ்மேன் அவன். அதான் பத்திரானா மாரி ஒருத்தன் போட்டானே. அவனும் எங்க டீம் தான். அதுதான் சொன்னேன். அவனையும் ஜாஷ் ஹேசல்வுட்டையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபாரின் பிளேயரா உட்கார ஜிதேஷ் சர்மாலாம் அதுக்கு தானே வச்சிருக்கீங்க. ஜிதேஷ் சர்மாலாம் ஃபினிஷிங் தானே வச்சிருக்கீங்க. டிம் டேவிட் உட்கார வச்சு குணால் பாண்டியாவுமே அடிப்பாயா? குணால் பாண்டியாக்கெல்லாம் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கணும் பேட்டிங் ஆர்டர். ஆமா கார்த்தி ப்ரோ ஒரு 30-40 ரன் அவன் வந்து அச்சு குடுத்துருவான். டீம் கரெக்டா இந்த அவன்டெல்லாம் ஒரு 20 வந்தாலே போதும். அவன்ட்ட ஜிதேஷ் உங்களுக்கு தினேஷ் கார்த்திக் மாதிரி நல்ல பினிஷர் இல்ல. இப்ப டிம் டேவிட் தான் இருக்கான். ஏங்க டிம் டேவிட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவன் தினேஷ் கார்த்திகே எனக்கு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஜிதேஷ் சர்மான அந்த வீடியோ வந்துச்சு ஆர்சிபி வீடியோ. அதுல சொல்லுங்க ப்ரோ இவன் ஆடுவாங்கன்றீங்களா? இது பண்ண முடியாது வைஸ் ப்ரோ. மேக்ஸ்வெல் யார் எடுத்துட்டாங்க? பஞ்சாப் தான எடுத்துட்டாங்க மேக்ஸ்வெல். எல்லாருமே ஹிட்டர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கானுங்க. என்னன்னா மும்பைக்கு ஆர்சிபிக்கு பஞ்சாப்க்கு இருக்க மாதிரி அந்த பேலன்ஸ் வேற எந்த ஸ்குவாடுக்கும் இல்ல. அவ்வளவு ஹிட்டர்ஸ் எடுத்தானே கடைசியில வந்து அவன மொஹாலில ஆடல முல்லன்பூர்ல ஆடுறானுங்க. கிரவுண்ட் ஆப் வச்சு விட்டானுங்க. பெரிய கிரவுண்ட். ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம்டா. அவன் ஏன் விட்டானுன்னு தெரியல. முல்லன்பூர் பிட்ச் எப்படி பேட்டிங்கா பவுலிங்கா? முலான்பூர்ல பவுலிங் டேபாக் மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஏய் சாடி நீங்க பேசுறது கேளுடா. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. முல்லன்பூர்ல ஆட போறது முன்னாடியே தெரியுமாடா. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்குவாட் எடுத்துறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துறாங்க. யார் தான் ஓபன் பண்ணுவா இந்த வருஷம்? ரெண்டு பேரு. எய்தர் வந்து ரச்சின் ரவீந்திரா அப்படி இல்ல ரச்சின் ரவீந்திராவும் இவனும். அவன் பேர் என்னது? இவன் கைக்வாட் திரிபாதி. அவனும் இல்ல கைக்வாட் ஒன் டவுன் அப்போ உங்க கேப்டன் எப்படா ஒன் டவுனாடா? உங்க கேப்டன் ஒன் டவுன். ஆனா திரிபாதினா லாஸ்ட் டைம் ஓபனிங் தான ஆடுனா. லாஸ்ட் சீசன் ஓபனிங் ஆடுனா. இப்போ என்னன்னா அந்த பவர் பிளே யூஸ் பண்ணோம். கான்வே ஆடுனா திரிபாதி கூட ஆடுவான். இல்ல இவன் ரச்சின் ரவீந்திரா ஆடுறான்னா ப்ரோ 23 ஓபனிங் நல்லா தானே இருந்தது. 23 நம்ம இந்த ஈக்குவேஷனுக்குள்ள நம்ம எடுத்துட்டு வர முடியாது. 23 என்னைய பொறுத்த வரைக்கும் ஒருத்தராவது அக்ரெசரா இருக்கணும். உனக்கு ஹிஸ்டரியா இவன் ருத்ராஜும் சரி கான்வேயும் சரி இல்ல ரச்சினும் சரி 3 பேருமே இந்த முதல் 10 பால சாமி கூட்டுருவானுங்க. இவனுங்கள மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீ பவர் பிளேக்குள்ள விட முடியாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஓபனிங் இறங்கி ட்ரை பண்ணலாம். ஊடா ட்ரை பண்ணலாம். ஊடால நம்பர் 4 அந்த மாதிரி சாம் கரனை விடலாம். அந்த இடத்துல சாம் பேட்ட கண்ணா
ஆனா பேட்ட கண்ணா முன்னான்னு ஒண்ணு இவன மாதிரி அவன் பேர் என்னது சுனில் நரேன். அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்கான். சுனில் நரேன் இல்ல கார்த்தி, டெல்லி ஓபனர் என்னது ஆல்ரெடி திரிபாத்தி நமக்கு பூனேலே அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்கான். அதனால நம்ம ஆமா அதனால தான் சொல்றேன். திரிபாத்தியா இருக்கலாம் திரிபாத்தி கண்ண மூட்டை இருக்கலாம். அந்த பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணுவான். அந்த பூனேல பண்ண மாதிரி அந்த ரோல் பண்ணானாலே போதும். அந்த 6 ஓவர்ஸ் 70 6 ஓவர்ஸ் 66 அந்த பண்ணாலே போதும். அந்த மாதிரியே பண்ண எனக்கு தெரிஞ்சு அவன் 20 balls 40 20 balls 30 அடிச்சாவே நல்லா இருக்கும். இவனுங்க தப்பு பண்ணிட்டானுங்கடா. இவனுங்க அஸ்வினுக்கு இவ்வளவு ரேட்டுக்கு போயிருக்கூடாது. ரெண்டாவது ஏதாவது பேர்ஸ்டோவோ இல்ல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம். கரேபியன் எடுத்துடணும் கார்த்தி, அது ரொம்ப தப்பு பண்ணானு கார்த்தி. யாரியா இருக்கா? உங்களுக்கு ஆறுசாமி இருக்கான் தானே? ஆறுசாமி ஒரு சில மேட்ச்ல வெறும் 6 ரன் அடிச்சுட்டு போயிடுவான். அவனையெல்லாம் நம்ப முடியாது. சரி அவனை எடுத்து என்ன பண்றது? அவனால ஒரு மேட்ச் ஸ்டாப் ஆன பாவம் தெரியுமா இவனுக்கு. ராஜஸ்தான் ஜெயிக்க ஒரு 8வது மேட்ச் ஈஸியா ஜெயிக்க வேண்டியது. ஹைதராபாத் கிட்ட தோத்துருவானுங்க. பிராவோ பொல்லாட் ரசலுக்கு எடுத்து வேற யாருமே கெரிபியன் ஒரு ஹிட்டர்னு வரலடா. அதாவது நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஹிட்டர்ஸ் அவனுக்கு 3 பேர் தான். ப்ரோ இவனை எடுத்துருக்கலாம் ப்ரோ, மிஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா ஜிடி தூக்கிட்டாங்க செர்ஃபியன் ரூதர்ஃபோர்ட. அவன் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு ஒரு அக்ரெசர் கிடையாது. இல்ல ப்ரோ, பட் எண்டில் வந்து நல்லா தான் ப்ரோ ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு 2 பேர் நல்லா ஆடுறாங்களா. ஒன்னு நிக்கோலஸ் பூரன், இன்னொன்னு அந்த செர்ஃபியன் ரூதர்ஃபோர்டு. இல்ல ப்ரோ இந்தியன் கிரிக்கெட்ல எதுவும் ப்ரூவ் பண்ணல ப்ரோ. இந்த T20 வேர்ல்டு கப்ல கூட அவன் தானே ஒரு மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பான். எல்லா பக்கம் விக்கெட் போயிட்டு இருக்கீல. ஆனா அவன் அந்த மாதிரினா அடிப்பான். வந்தனே அடிக்கிற ஆள் கிடையாது. அவனுமே நின்று எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ற ஆள் தான். இல்ல இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல படிச்ச அந்த மாதிரி பெரிய ஹிட்டர் யாரும் இல்ல. ஒரே ஆள் பூரான் மட்டும்தான். நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது சாம் கரன் ஓபன் பண்ண மாட்டான். ஆனா லாஸ்ட் இயர் சாம் கரன் அந்த 100 காம்படிஷன் பயங்கரமா ஆடி இருக்கான். இல்ல ப்ரோ, இப்ப இதுலயே என்ன லீக் ஏதோ லீக் லீட் பண்ணால அத நம்பர் 4ல வந்து சூப்பரா தான் ஆடினான். நம்பர் 4 தான் ஆட வைப்பாங்க. அதனால அவனை கொஞ்சம் டாப்லயே இறக்கி விடலாம். அவன ஒன்னும் ஃபினிஷரா ஓப்பனிங் ருத்து கான்வே, 1 டவுன் திரிபாத்தி, 4ல சாம் கரன் வருவான், 5ல தூபே, 6ல தூபே வந்துருவான். 4 தூபே வந்து ஃப்ளோட்டர் மாதிரி தூபே சாம் கரன், அதுக்கு அப்புறம் ஜட்டு, அப்புறம் தோனி. 6th ஹூடா இல்ல ப்ரோ, இம்பாக்ட்டா தான் வெச்சுக்குவாங்க. ஒரு பேட்ஸ்மேன் இம்பாக்ட்டா இல்ல ரச்சினை எடுக்கலைனா ஹூடா எடுப்பாங்க. ஏன்னா ஸ்பின் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் கிடைக்கும். 6 ஹூடா, 7 ஜடேஜா, அஸ்வின் 8, தோனி 8, அஸ்வின் நூர், பதிரனா, கலில் 12 பேர். ஆமா கலில் இம்பாக்ட்டா வர மாதிரி. ஆனா எனக்கு என்ன டவுட்னா இப்போ ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப இந்த இப்ப சிஎஸ்கே போற ரீல்ஸ் எல்லாம் நிறைய விஜய் சங்கருக்கு போடுறத பார்த்தா ஒருவேளை உள்ள கொண்டு வந்துருவானுங்களோன்னு தோணுது. இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வருவாங்க. தேவையே இல்ல ப்ரோ, ஹூடா தான் எனி டே ஹூடா. பட் சொல்றேன் அவனுங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா அவனை கொண்டு வந்துருவானுங்க போல இருக்கு விஜய் சங்கர். ராயன் பிர அவன ஒரு பத்ரிநாத் மாதிரி வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு 3 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் போயிருச்சுனா வந்து விஜய் சங்கர் எப்பயுமே அவனை யூஸ் பண்ண கூடாது. யூஸ் பண்ணாங்க அதுக்கு நீங்க ஹூடாவே யூஸ் பண்ணலாங்க. நின்னு ஆடி எடுத்து கொடுக்கலாம். அவனை வந்து பிஸ்லரி தூக்கிட்டு வரதுக்கு தான் அவனை யூஸ் பண்ணுவார். அதுக்கு யூஸ் பண்ண கூடாது. இவனுக்கு இப்படிதான் கேதார் ஜாதவ் கொடுத்து அவன் ஒரு சீசன் நமக்கு என்ன பண்ணான். இல்ல அவன் குஜராத்துக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கான். இல்ல குஜராத் பொசிஷனுக்கு அது ஓகே, நம்மளுக்கு வேணா வயசு. நம்ம டீம் பார்த்தா எனக்கு என்னன்னா நம்ம மும்பையோ ஆர்சிபியோ பார்த்தா ஒரு மாதிரி பயங்கர ஸ்டார் வால்ட்டா இருக்கு. அந்த மாதிரி இல்ல. அதுதான் எனக்கு ஒரு ஸ்டார் வால்ட்ன்றே எனக்கு புரியல. லிவிங்ஸ்டன்லாம் நான் லிவிங்ஸ்டன்லாம் எடுத்தா பயங்கரமா ஹாப்பியா இருப்பேன். ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. ஜெயபாக்ல 7 மேட்ச்ல அவங்க 5 மேட்ச் கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவாங்க. அடுத்த 3 மேட்ச் வெளிய வின் பண்றதா அவங்க பிளான். நம்ம மேட்சே அவே தான் கார்த்தி, அவேல தான் சொதப்புவானுங்க. நம்மளுது ஹோம் ஓகே, ஹோம்ல ஜெயிச்சிரோம் நம்ம. அவேல இதுல பெரிய அட்வான்டேஜ் ஒன்னு இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிப்பாங்க. பத்திரனா கலில். அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயபாக்லயே தான். சோ ஈஸியா அந்த 8 மேட்ச்ல ஈஸியா நம்ம கோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா தான் ஆடுறோம், செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாரா ஆடுறோம். ஏங்க இந்த 8 மேட்ச் நடக்குது, 6 மேட்ச்ல 3-4 ஜெயிச்சிட்டாவே போதுமே. அடுத்த ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சா உள்ள உங்களுக்கு தோனியும் பிடிக்குமா? யாருங்க உங்களுக்கு தான். ஏங்க பிடிக்காம என்னங்க புரியலையே. இல்ல எம்ஐ ரோஹித் ஃபேனாவும் இருக்கீங்க, தோனி ஃபேனாவும் இருக்கீங்க, அதான் கேட்டேன். அவர் வந்து சரி நீ ஃபேவரட்டிசம்க்கு இது சிஎஸ்கேக்கு
டேய் சிஎஸ்கேக்கு எத்தனை மேட்ச்ரா சேப்பாக்ல 7 மேட்ச்ரா, கொடுத்திருக்காங்க அவங்க ஆடுற எல்லாருக்கும் 7 மேட்ச் எல்லாத்துக்கும் வந்துரும். 7 மேட்ச். ஐயோ அப்ப எங்களுக்கு 7 மேட்சா? எல்லா ஐபிஎல்ல 7 மேட்ச் தான் நீங்க ப்ரோ. என்ன பண்ணுங்க, பிசிசிஐக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு ரிவ்யூ நான் வச்சிருக்க டிபி நீ வச்சுக்கடா. டேய் நான் வச்சிருக்க டிபி நீங்க வச்சுக்கடா. ஏய் இவனை கொஞ்சம் இறக்கி விடுங்க. கடி நார்மலா பிரச்சனை என்னடா ஒண்ணுமே புரியலடா டேய். என்னடா டிபி டேய் கனி இந்த வருஷமே ஜெயிச்ச கேப்டன் டிபி வைடா. ஹனுமான் பேஜ் கவர் டிபி வச்சிடா. போ மும்பை கேப்டன் டிபி வச்சிடா. இந்த வருஷம் ஜெயிக்க டிபி. கனி அந்த 18 நம்பரை மட்டும் வாங்கி கொடுக்க நீ. இவருக்கு மட்டும் ஸ்மிருதி மந்தானக்கு மட்டும். வேற யாரும் யூஸ் பண்ண கூடாது ஆர்சிபில. லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் பண்ணி அந்த 18. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 8 டிபி நல்லா இருக்காடா. ரிவ்யூ டிபி நல்லா இருக்கா? டேய் இந்த வருஷம் ஜெயிச்ச கேப்டன் டிபி வைடா. நான் ரிவ்யூ சைலண்டா நியூசிலாந்து போடு போவான் பாரு. போ ஹரிஸ். ஆமா ஆமா ஹனுமான் பேஜ் யாரா அந்த டிபி வச்சா எனக்கு ஏன்டா கஷ்டம் ஆகுது? யாரா நீ அந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கே வச்சிருக்கடா. என்னடா நீ இப்படி பேசிருக்க? நீ அது கேவலமா பாக்குற பத்தியா ஜெயிச்சிருந்து? நான் ப்ரௌடா தான் பாக்குறேன். கனி ப்ரோ மென் ஐபிஎல் உமன் ஐபிஎல் எல்லாம் நம்ம பாக்குற டீம்ல மாதிரி இருந்தா அதை வச்சு நீ இன்னொருத்தர் அட்டாக் பண்ண மாட்டியா கனி? அதை வச்சு அட்டாக்கே பண்ண மாட்டிய ப்ரௌடா பாக்குற மாதிரி இருந்தா? புரியல எனக்கு. அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் நீங்க ட்ரைனிங் போங்கடா. நான் என்ன கேக்குறேன், நீங்க அவங்கள்ட்ட ட்ரைனிங் போங்க. ஆர்சிபி பிளேயர்ஸ் பூரா அவங்கள்ட்ட ட்ரைனிங் போங்க. அவங்க ஆடுற மேட்ச் ரெஸ்ட்ரிக்ஷன் வேற, இது வேற. போய் ட்ரைனிங் போய் எப்படி கப் அடிக்கிறதுன்னு அவங்கள்ட்ட போய் கத்துக்கங்கடா. சும்மா வந்து அவங்கள்ட்ட கத்துக்க. நானும் கேட்பேன். வித்யாபாலன் தெரியுமா? வித்யாபாலனா யாரு? தட்டி பிக்சர் ஹீரோனி. அதுட்டு போய் கமல நடிகை கத்துக்கோன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? என்ன நீ அவங்களுக்கு என்னென்ன பண்றாங்களோ அதை பண்ணிட்டு போவாங்க. ப்ரோ நீங்க சாத்துங்க ப்ரோ. நீங்க சினிமா பேசும்போது நான் என்ன கேக்குறேன், இப்போ 2016 டைம்ல பேனா நீங்க அதுக்கு ஏதாவது பேசுறீங்களா? இல்ல எதையும் வச்ச கப் அடிக்கல இருந்தா இந்த பொண்ணு போட்டோ வச்சுக்க அந்த போட்டோ வச்சுக்கோன்னு எனக்கு புரியலையே. உன்னை கோத்து விட்டு ஹரிஸ் ஓட்டாடா. இங்கதான்டா இருக்கிறேன் ஸ்பீக்கர்ல. என்னடா லூசுத்தனமா பேசுறீங்களா? ஆனா நீங்க பேசுறோம் சிரிப்பா இருந்தா பண்ண சொல்றேன். சரிடா இப்போ நான் வந்து இங்க ஏதாவது உங்களை அடிச்சிடறோம் கப்பு நீங்க வாங்கவே இல்லை அப்படி என்ன சொன்னா மறுபடியும் என் குஞ்ச பிடிச்சி கட்டிட்டே இருக்கீங்க. புரியல. சரி விடு கனி கர்ணன் பாத்துக்கலாம் ஃப்ரீயா விடு. கனிகெல்லாம் ரம்ஜான் முடிட்டு எதுமா உனக்கு அம்மா ஆடு பிரியாணி போடுறேன். கனி ரம்ஜான் முடிகிற மட்டும் வெயிட் பண்ணுங்கிறேன். முடிட்டோம். எப்படா ரம்ஜானு? மே எண்டா மார்ச் எண்டாடா ரம்ஜானு? இந்த மாசம் எண்டு மார்ச் 31. கனி இன்னும் எவ்வளோ 16 நாள் தான் செல்லும் ப்ரோ. 14 அஜித் ப்ரோ 28 தானே நம்ம மேட்ச் கரெக்டா இருக்கும் ரம்ஜான் முடியறப்போ. அதுதான் ப்ரோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஆர்சிபி ஜெயிக்காது. பரவாயில்லடா. நாங்க வந்து டீமை சேஞ்ச் பண்ணிட்டு உன்ன மாதிரி பச்சோந்தி மாதிரி இருந்தா நீ கேட்கலாம் வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையான்னு. தோத்தாலும் அந்த டீம் தான் நிக்கிறோம். மறுபடியும் லூஸ் மாதிரி வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையான்னு கேக்குறேன். நீங்க பேனா நீங்க அப்போ உனக்கு என்ன வெக்கமா இருந்துச்சு என்ன அசிங்கமா இருந்துச்சு? நீ அப்போ கொஞ்சம் காட்டாதமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம டீம் கொஞ்சம் காட்டா இருந்துச்சு. என்ன அசிங்கமா இருந்துச்சு? ஹர்ட்ன்றது எங்களுக்கு வரணும். ஏன்னா நாங்க தோத்து போறோம். பேனா நீங்க அதுக்கு ஹர்ட் வரக்கூடாது. அசிங்கமா இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணேன். தோனி வேற டீம்டா. உங்களோட டீம் எங்கடா? சிஎஸ்கே பாரு இப்படித்தான்டா பேசுறாங்க. தோனி வேற டீம்ன்றான். அப்புறம் நீ என்ன பண்ணி ஐபிஎல் பேசும்போது நீ வராத. தோனி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க இருப்பாரு. இப்ப கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பாடுறாங்கண்ணா. அவரு ஐபிஎல்ல இருக்காருடா. புரியுதா? ஐபிஎல்ல இருக்காரு. கனி உன்னை பார்த்தோன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் இங்க பாரு இந்த மாதிரிலாம் சொல்லாத சார். அப்புறம் நான் பேசுவேன். அவனால பேச முடியுமா? கெட்ட வார்த்தையில பேசுவேன். பண்ணலாமே. அது என்னடா பாயிண்ட்? நீ சொல்றதுக்காக நான் சொல்லிட்டேன். ஆமாண்டா கப் அடிக்கலன்ட்டு. நாங்க அடிச்சோம்னா நீ அடி வாங்கிட்டு. சரிடா போன சீசன் சொல்லுவா. போன சீசன் என்ன ஆச்சு? அது ஏன் பேச மாட்டேங்கிற?
ஆமா நீங்க 17 வருஷமா எங்களெல்லாம் ஒண்ணும் அடிக்கல நீங்க. உண்மை. ஆனா 18 வருஷம் கப் அடிக்கலன்றது அதை விட பெரிய உண்மை இல்ல. சொல்லு அது சொல்லு, இப்ப திருப்பி சொல்லு. 18 வருஷம் நாங்க உங்களை எப்படி தோக்கடிச்சோம்? 18 வருஷம் கப் அடிக்கல. 18 வருஷம் இங்க பாரு, நீ அப்படி பேசக்கூடாது. 18 வருஷம் நீங்க எங்களை தோக்கடிக்கல. 18 வருஷத்துல 5 கப் வச்சிருக்கோம். 18 வருஷமா நீங்க தோக்கடிக்கல. 18 வருஷமா நீங்க தோக்கடிக்கல எங்களை. 18 வருஷமா நீங்க 18 வருஷத்துல 5 கப் நாங்க பெரிய ஆளு. யாரா இல்ல நாங்க 0 தான் இருக்கு. யார் பெரிய ஆளு? ஐயோ பாடுறா டே சரத்து, இவன் பாட்டுன்னு ஒரே பாயிண்ட், யார் பெரிய ஆளு யார் பெரிய ஆளுன்னு. நான் சொல்ல என் குஞ்சு தாண்டா பெரிய ஆளு இல்ல. அப்படி லூஸ் மாதிரி பேசக்கூடாது. பெரிய ஆளு சொல்லி முடியும். இல்லக்கா நீ புண்டா மாதிரி நான் தான் சொன்னேன் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் என்ன புண்டிக்கு 10 வாட்டி கேட்கிற ஒரு கேள்வியை நீ நானே கேட்கும் போது ஒரே டைம் சொல்லிட்டேன். ஆமாண்டா நீங்க தான் 5 கப்பு வச்சிருக்கீங்க, நீங்க தான் பெரிய ஆளுன்ற. லூசு கூதி மாதிரி கப்பு வச்சிருக்கோம் நாங்க பெரிய ஆளா இல்ல. கப்பு எனக்கு புரியலையே. நீ ஒரு வாட்டி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். நீ ஏன் 10 வாட்டி அதே கேள்வியை கேட்கிற பதில் கேட்டுட்டு? அப்ப நீ தான் முட்டா கூதி மாதிரி பேசுற எப்ப பார்த்தாலும். டேய் நான் ஒத்துப்பேன்டா, உன்னால ஒத்துக்க முடியுமா? நாங்க கேவலமா பேனானோன்னு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. என்கிட்ட கேவலமா போன வருஷம் தோத்தோன்னு ஒத்துக்க மாட்டேங்கிற. நான் ஒத்துக்கிறேன். ஆமா உங்ககிட்ட நாங்க தோத்தோம். எத்தனை வாட்டி உங்ககிட்ட நாங்க தோத்துருக்கோம் எடுத்து பாரு. தக் லைஃப் சொன்னீங்க என்னது? இல்ல இது என்ன ரஜினி படம் கூலி லியோட கம்மி ஓட்டுடா. ஆமா ஆமா கம்மி. தக் லைஃப் தானே அதிகம். அது விட்றா 120 தான் போடுறாங்க. கம்மியாக பண்ணிருக்காது. இப்போ டவுன் ஆயிடுச்சுல பிரைஸ்லாம். அது அந்த டேட்ல வித்தனால அது அப்போ அதிகம். சரத் ப்ரோ அமரன் 55 ஓடிடி அடுத்த படத்துக்கு 23 தான் கேக்குறாங்களாம் மதராசிக்கு. ரொம்ப கம்மியாயிடுச்சு ஓடிடி. அதான் ஓடிடிக்கு அப்புறம் யாருக்குமே ஏஸ்ட் பேஸ் சைன் பண்ண மாட்டாங்க. விஜய் சேதுபதி படம் அதனால 4 படம் ரொம்ப இதானிட்டு இருக்கு. மகாராஜா நல்லா ட்ரெயின் ஒரு படம் ரிலீஸே ஆக முடியாம இருக்கு. ஆமா ட்ரெயின் அடுத்த படம் இப்ப இந்த ஏசி இது எல்லாமே ரிலீஸ் ஆக முடியாம நின்றுட்டு இருக்கு. ஒரு 4-5 படம் தொடர்ந்து பண்ணிட்டாப்புல பண்ணி லாக் ஆயிட்டு உட்காந்துருக்காப்புல. என்னன்னா ஹாட் ஸ்டார்லாம் படம் வாங்க மாட்டாங்கடா. ஃபர்ஸ்ட்லாம் ஹாட் ஸ்டார் படம் வாங்குவாங்க. ஹாட் ஸ்டார், சோனி லைவ், ஜி5 எதுவுமே படம் வாங்க மாட்டாங்க. எல்லாம் டெலிகிராம்லயே பாத்துறானுங்கடா. நானா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்ன மதிக்க மாட்டாங்க. ஆனா இல்ல கனி, ஆனா அந்த கல்ச்சர் கொஞ்சம் நேரத்துல மாறுங்க. நீ வேணா நோட் பண்ணிக்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஓவர் த பீரியட் டிவி அந்த போன் எல்லாம் மாறுறானுங்க. டிவியில பார்க்கதான் ஆசைப்படுறானுங்க, பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கதான். அப்படின்றப்போ எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஷாம் ப்ரோ மேல ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க. என்ன போட்டுருக்கு? வரல வயசு. ரோஹித் ஃபேன்ஸும் கோலி ஃபேன்ஸும் மாறுமே சண்டை போட்டு இருக்கானுங்க. அப்படியா? தோனி ட்ரோலுக்கு வந்துல ரோஹித் ஃபேன் ட்வீட் போட்டிருக்கான். ஆனா இதெல்லாம் தேவையில்லாத ரன் தெரியுமா இவன வயசு? அது இல்லைன்னா அவன் இன்னொரு 100 எக்ஸ்ட்ரா இருப்பான். ஆமா ஆமா தடுத்து விட்டான் இவன் தான். ஜெய்ஸ்வர்லாம் மரண ஃபார்ம்ல இருக்கான். வைஸ் ப்ரோ உங்க டாப் 4 என்ன இந்த வருஷம்? என்ன ப்ரோ உங்க டாப் 4? எனக்கு இப்போ வரைக்கும் டாப் 2 தான் டிசைட் பண்ணியிருக்கேன். மும்பையும் ஹைதராபாத்தும். 3-4 டிசைட் ஆகல. பஞ்சாப் எப்பரா இருக்கு உன் கண்ணோட்டத்துல? என்ன ப்ரோ? பஞ்சாப் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. எப்படி டீம் ஆடுவாங்க பொறுத்து இருக்கு. ஆனா டீம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த பஞ்சாப் ஆடன் அவுட்டா தெரியுதானுடா. ஒரு மாதிரி அவனுக்கு ஒண்ணுமோ ஒரு ஷைன் அவுட் ஆயிடுவானுல. இல்ல ஸ்பேஸ் இருப்பான், மேனேஜ் பண்ணுவான். டீம் அப்படியே ஆடுறாங்கன்னு பார்க்கணும். ப்ரோ பஞ்சாப் இந்த சீசன் எங்க முடிப்பானுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அவனுக்கு டாமினேட் பண்ணுவானுங்க. எனக்கும் அந்த முடிக்கிறது அதை பத்தி தான் மேட்ச்ல வச்சாடு. பட் ஒன்னா அவனுங்கிட்ட நல்ல பொட்டன்ஷியலான டீம் இருக்காது. எப்படி அன்லாக் பண்றோம்னு தான் பாக்கணும். ஆமா பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு. பவுலிங் நல்லா வச்சிருக்கானு, பேட்டிங் நல்லா இருக்கு. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சூப்பரா அடிச்சிருவானுங்க ஈஸியா. ஆமா இந்த பேட்டிங் ஓப்பனிங் ஒரு மாதிரி இருக்கு. இல்லிங்ஸும்
இன்னொருத்தர் இருக்கான் ஒரு டொமஸ்டிக் ஓப்பனர், மற்றபடி ஸ்ட்ராங்கா இருக்கு. போன வருஷம் ஆனானே ப்ரோ அவங்க பஞ்சாப்க்கு ஒரு ஓப்பனர், பஞ்சாப்கார ஒருத்தன், அவனும் இன்லிங்ஸ் ஆடுறாங்க. சஷாங்க் சிங் இல்ல இன்லிங்ஸும் அந்த ப்ரொஃபஷனல் என்னவோ ஒருத்தர் இருக்கான் அவன். ஆனா பஞ்சாப்ல மட்டும் தான் ரூல் இருக்கு தெரியும்ல, பஞ்சாபி பிளேயர்ஸ் ஆடணும், 2 பிளேயர் கண்டிப்பா 2 பேர் ஆடுறாங்க. இப்பெல்லாம் ரூல் இருக்காங்க. ஆமா இருக்குடா, அவனுக்கு வருஷம் பாரு பஞ்சாபி பிளேயர் எல்லாம் ஆடவே மாட்டானுங்க. ஆப்ஷன்ல எப்படியா நீ இது எப்படி பஞ்சாப் இல்ல இல்ல இவனே அந்த ரூலே இருக்கு, அவனுங்க ஸ்டேட்ல இருந்து அவனுக்கு பண்ணுறானுங்க அது. ஆமா ஒரு ஸ்பின்னர் ஆடுவான், ஜார்டன் ஸ்பின்னர். கவர்மெண்ட் எந்த ரூலும் இம்போஸ் பண்ண முடியாது. ஐபிஎல் வந்து பிசிசிஐ ஏதோ கண்டக்ட் பண்ணுது. அது தெரியலடா, ஆனா நீ நல்லா நோட் பண்ணி பாரு, 16 வருஷம் 17 வருஷமா அது எல்லா வருஷமும் சிங் ஆடி இருப்பானுங்க, சிங் இல்லாம ஆடவே மாட்டானுங்க. சிங்கு அந்த என்னன்னா அந்த பஞ்சாப் அந்த லோக்கல்ல இருந்து எவனாவது ஆடுவாங்க கண்டிப்பா. இந்த கில் எல்லாம் பஞ்சாப் ஆடி இருக்கணும், அவங்க ஆடவே எடுக்கவே இல்லை அவனும். என்ன வரும்போதே இதுக்கு வந்துட்டான்டா, இதுக்கு என்னது கேகேஆர் இருக்கு. கேகேஆர் லூஸ் தரமா அவனை விட்டதான் தப்பு, அவன் நல்ல பிளேயர் தான். கேகேஆர் 21 வரைக்கும் இருந்தான், வெளியே விட்டுட்டானுங்க. அவனை மென்டல் மாதிரி விட்டானுங்க, அவன் வெளியே விட்டோம்னா பூமானா 22 எல்லாம் நமக்கு ஆடி கொடுப்பான் 21 ஃபைனல்லாம். எஸ்ஆர்எச் அனிகேத் வர்மான்னு ஒருத்தர் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். எங்க சார் எஸ்ஆர்எச் பிராக்டிஸ் கேம்லாம் போடுறாங்க பாத்தீங்களா? அனிகேத் வர்மான்னு பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். பேர் என்ன ப்ரோ? அனிகேத். அனிகேத்தா? ஆமா ஆமா, அவன் பிளேயிங் ப்ராப்ளம் லெவல்ல கூட வந்தான். எஸ்ஆர்எச் ப்ராப்ளம் லெவல்ல கூட அவன் பேர் போட்டுருந்தாங்க. அவன் கண்டிப்பா ஆடுவான், அவன் ஆடுறத பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான். ஆமா ஆமா, போன வருஷம் நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி இந்த வருஷம் ஸ்கோர் பண்றான். பவுலிங் நல்லா தானே இருக்கானுங்க. தமிழா இருக்கான்ல அவனுங்க எங்கடா வீக்கா இருக்கானுங்க, அவன் நல்ல எருமாடு மாதிரி தான் இருக்கானுங்க. யார் நான் சொல்றேன் பாருங்க, ஃபாஸ்ட் யாருன்னு ஷமி, அப்புறம் கேப்டனு, அப்புறம் வந்து அர்ஷல் பட்டேல் 3 பேரும் ஃபாஸ்ட், அப்புறம் அந்த மீடியம் பேஸ் அந்த ஆல்ரவுண்டர் போடுவான். ஆமா அர்ஷல் பட்டேல் மாதிரி தான்டா இவனை எடுத்திருக்கானுங்க ஆர்சிபி. எஸ்ஆர் வச்சிருக்கிறது அர்ஷல் பட்டேல் மாதிரி தான், ஆனா அர்ஷல் பட்டேலை விட எஸ்ஆர் கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கான்னு வச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான். இவன் என்னால அவங்க 250 அடிச்சிருவானுங்க, இவன் ஸ்லோ பால் போட்டு 4 விக்கெட் எடுத்துருவான். அவனு 3 ஃபாரின் ஸ்டார்ட் பிக்ஸ்டா, மிச்சம் யார போறான்னா மேட்ரு, கமின்ஸ், கிளாசன், ஹெட் 3 பேருமே பிக்ஸ்டு. மிச்சம் இதுல யார போறானு, இன்னொருத்த யார போறானு, ஜாம்பாவா? ஓகே. அது இல்லாம லோக்கல்ல இந்த இந்தியன் பிளேயர்னு பார்த்தேன்னு வச்சுங்க, நிதிஷ்குமார் ரெட்டி. அந்த டீம்ல ஜாம்பாக்கு இடம் இருக்காது 4 ஓவர்சீஸ் ஆடுறதுக்கு. வயசு இது ஹைதராபாத் 11 சொல்லு வயசு. சொல்லணுமா? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அப்புறம் 3ல வந்து இந்த மும்பைக்கான வருவான், குள்ள வருவான். ஆமா ஆமா, நான் சொல்லுவா வரேன் சேர்க்கிறேன். நான் இப்போ 11 சொல்லுங்க. வயசு உன் மைக்ல ஏதோ பேக்ரவுண்ட் சவுண்ட் ஓவர் ஆகுடா. இவன்டா வயசு எனக்கு தெரியாதா, வயசு ரொம்ப நாளா அப்படியே கேட்கும். ஹெட் அபிஷேக், இஷான் கிஷன், அதுக்கடுத்து கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் அனிகேத் வர்மா, அப்புறம் அபினவ் மனோகர் இருக்கான், அப்புறம் கமின்ஸ், ஹர்ஷால் பட்டேல். அபினவ் நம்ம டீம்ல தான் இருந்தானுங்க சார், இல்ல நம்ம டீம்ல குஜராத்ல இருந்தான். குஜராத். அதுக்கடுத்து அவனுங்க இம்பாக்ட்ல சிமர்ஜித் எடுத்துட்டு வரலாம், ஜாம்ப் ஆடலாம் ஓவர்சீஸ் ஸ்லாட்ல 4 ஓவர்சீஸ்ல.
நல்லாதான் இருக்கானுங்க. ஆமா ஜாம்பா கண்டிப்பா ஆனா செம ஸ்ட்ரெங்க். அவனுக்கு செம ஸ்ட்ரெங்தா இருப்பானுங்க. ஜாம்பா ஆடுறது பெட்டர். ஏய் சாது, எங்க இதுல அந்த மொரிஸ் கான வந்து இன்ஜுரி இல்ல, அது இன்ஜுரி இல்ல, அவன் இருக்கானா. மயங்க் யாதவ் மட்டும் தான் இன்ஜுரி. ஆமா மோஷன் கான். மோஷன் கான் இருக்கு. ஷர்துல் மயன்க ஷர்துல் வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடுங்க. ஆமா பண்ணியாச்சு, ஆல்ரெடி வாங்கியாச்சு. அவ்வளவுதான், ஒண்ணுதான் சேஞ்ச் ஆகுது, மத்த எல்லாம் அப்படியே இருக்காங்க. அப்ப கூட அடி வாங்குவீங்க. பாப்போம். இப்ப எண்டுல போறதுக்கு ஒரு பவர்ஃபுல் பவுலர் இல்ல, ஒத்துக்கிறேன். டெத்துல போறதுக்கு ஆள் இல்ல, அதுதான் பெரிய மைனஸ். டாஸ் எப்படியாவது வின் பண்ணி சேசிங் இருங்க, அதான் பெட்டர். அதுதான் எல்லா மேட்சும் டாஸ் வின் பண்ண முடியுமா? யாரு ப்ரோ நீங்க எஸ்ஆர்எஸ்ல ஒரு பேர் சொன்னீங்கன்னா அவன் பேர் என்ன? அனிகேத் வர்மா. ஓ அப்புறம் ஏயு வர்மான்னு போட்டுருக்கு. ஆமா நான் அவனை பார்த்ததே இல்ல. பேட்ஸ்மேனா பயங்கரமா அடிக்கிறான். இல்ல பின் செக்கரா இருக்கான் வந்து. யாரு அங்கரேக்கர் பவுலரா ஆல்ரவுண்டரா? ஆல்ரவுண்டர் நல்லா போலிங் போடுவான். செம்ம பொட்டன்ஷியல். ஹர்திக் பாண்டியா மாதிரி பொட்டன்ஷியல். நாங்க ஆமா டிஎஸ்கேல இருந்தாங்க, சான்ஸ் தரல. ஹங்கார் கேக்கர் அவன் வந்து ஹர்திக் பாண்டியா மாதிரி பொட்டன்ஷியல். அவன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப எங்க இருக்கான்? எல்லாத்தில இருக்கான். யாரு ப்ரோ நீங்க சொன்ன டீம்ல ராகுல் சாரே எடுக்கல? எனக்கு தெரிஞ்சு ஜாம்பா ராகுல் சார் 2 பேரும் ஆடலாம்னு தோணுது. ஆமா நீங்க சொன்ன டீம்ல இல்ல ராகுல் சார். ஆமா இல்ல. அபிஷேக் சர்மாவே இல்ல. 2 ஓவர் ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுவாங்க அது. ஆனா அபிஷேக் சர்மாவே ஸ்பின்ன போட்டு 2 ஓவர் தள்ளி விட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜாம்பா ஆடுறது நல்லதுயா. அபிஷேக் சர்மா ஸ்பின் போடுவான், ஹெட்டும் போடுவான் ஸ்பின்னு. சோ அதனால இன்னொரு ஸ்பின்னர் சும்மாலாம் கொண்டு வர மாட்டாங்க தனியா. எனக்கு ஒண்ணு புரியலடா, இந்த ராகுல் சகர்லாம் ஆட வைக்கலாம், அதுக்குடா டீம்ல எடுக்கிறானுங்க. அவனா வேற டீம் போனா ஆடுவான்டா. ராகுல் சகர் தான் ஆடுவான். ஜாம்பா மச்சான், ஜாம்பா ஆட மாட்டான்டா. ஜாம்பாலாம் இருக்க மாட்டான்டா. ராகுல் சகர் தான் ஆடுவான் லான்ஸ்ல. இல்ல ஜாம்பா ஆடுவான். ஜாம்பாலாம் ஆட மாட்டான். ஓவர்சீஸ் பிளேயர்லாம் ஜாம்பா ஆட மாட்டான். நீ பாரு ஓவர்சீஸ் ஸ்லாட் கரெக்டா இருக்குடா. நீ 2 பவுலர் 2 பேட்ஸ்மேன் அவ்வளவுதான். அவன் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க போயிட்டு. 2 ப்ராப்பர் பேட்ஸ்மேன் 2 ப்ராப்பர் பவுலர் அவ்வளவுதான். யாரு கிளாசன் ஹெட் கமின்ஸ் இன்னொரு யாரு? கீழ ஹர்ஷால் பட்டேல் வரைக்கும் எனக்கு பேட்டிங் இருக்கு. அவன் டெப்த் பேட்டிங் டெப்த் ரொம்ப லோ வச்சிருக்கான்டா. பயங்கரமா ஆடுவானுங்க அவனுங்க. அவனுக்கு போலிங் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணான். அதுக்காக ஜாம்பாலாம் இருக்கான். அப்படி ஜாம்பா 2 ரிஸ்க் ஆடலனா பிரெண்ட் கிராஸ்னு ஒருத்தர் இருக்கான்ல, பிரெண்டன் கிராஸ், இங்கிலாந்து பிளேயர். அவன் ஆடுவான். இல்ல கமிந்து மெண்டிஸ் கூட ஆடலாம். அவன் பேட்ஸ்மேன் இல்ல அவன். இல்ல போலிங் போடுவான். ஆல்ரவுண்டர். உனக்கு ஆனா அந்த பிட்ச்ல ஸ்பின்னே போட முடியாது சாட் ப்ரோ ஹைதராபாத்ல. இல்ல ஹைதராபாத் இல்லடா, நான் அவே கிரவுண்ட் பேசுறேன். ஹைதராபாத்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஹைதராபாத்ல ஜாம்பா மட்டும் தான் ஆடுவான். 2 பேர் வரைக்கும் ஆட மாட்டாங்க. ஆமா அங்க ஸ்பின்னே போட முடியல. ஹைதராபாத்ல ஒருத்தனை தான் ஏத்தி ஆடுவானுங்க. அது ஜாம்பா தான். ஏன்னா ஜாம்பா வந்து நல்லா டேர்ன் பண்ணுவான். டேர்னிங் அவன் நல்லா சப்போர்ட் பண்ணுவான். இல்ல நான் ராகுல் சாரே உட்கார வச்சுட்டு சிமர்ஜித் ஆடிடுவேன் அந்த இடத்துல. எத்தனை ஃபேஸ் பவுலரா வச்சிருப்பானு அவனுங்க? டீம் கூட ஸ்பின்னர் தேவைப்படும். ஜாம்பா ஆடட்டும், சிமர்ஜித் வச்சுக்கேன். சரிடா, இப்ப சிம்ரஜித் கமின்ஸ் உன் கணக்குப்படியே பாப்பனா? சிம்ரஜித் கமின்ஸ் அதுக்கப்புறம் அவர் வாய்ஸ் பிரேக் ஆகுதால எனக்கு அப்படி கேக்குது. டேய் மச்சான், ஒரு டவருக்கு இடத்துக்கு வாடா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. பேசுறீங்களா யாராவது? சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ.
கேக்குதா? யாரா அமைதியா இருக்கீங்களே? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. அதான் நம்ம சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்ல ரெண்டு நல்ல பிளேயர் அங்கார்கேக்கர், அஸ்வின் குல்கர் இவங்க 2 பேரை க்ரூம் பண்ணாலே ஓரளவுக்கு இதுவா இருக்கும். ப்ரோ நம்ம டீம்ல யாராவது புது பசங்க ஆட வைக்கிற மாதிரி இருக்கானுங்களா? அதான் அன்கேப்டு பிளேயர் ஒருத்தர் எடுத்துருக்காங்க ப்ரோ, தோனி. ஆமாம் ப்ரோ, விஜய் சங்கர் ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர் ஆட வைக்கலாமா வேணாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆமா, உங்களுக்கு யாரா பெஸ்ட்? தீபக் கூடவா விஜய் சங்கரா? யார இருக்கலாம் 2 பேர்ல? ஹூடாதான். யார் ப்ரோ நம்ம டீம்ல அந்த மாதிரி யங்ஸ்டர் வந்து இவன் தான் இருக்கான், அந்த ஒருத்தன் ஃபீல்டிங் மட்டும் பண்ணுவான், அவன் பேர் கூட மறந்துருச்சு. இல்ல ஒரு பேர் கேள்விப்பட்டேன், முஸ்லீம் ஒருத்தன் நல்ல பிளேயர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஷேக் ரஷீத். ஆமா ஷேக் ரஷீத். ஆனா போன வாட்டி நீங்க யூஸ் பண்ணீங்க, அது கிளிக்கா. சமீர் ரஸ்விலாம் யூஸ் பண்ணீங்கல்ல, ரிஸ்வி அவெல்லாம் கிளிக்கே ஆகல. அதனாலதான் இந்த வாட்டி அதை விட்டுட்டீங்க நீங்க, யங்ஸ்டர் வேணாம் அப்படின்னு. ஆமா ஆமா, இவனுக்கு வந்து எவனும் கிளிக் ஆக மாட்டான், மத்த டீம் தான் கிளிக் ஆகுறான். ஆண்ட்ரே சித்தார்த்த ஹைப் பண்றாங்க, பாப்போம். அவளை இன்னும் 3 to 5 years ஆகும் ப்ரோ, ரொம்ப சின்ன பையன். கன்ஃபார்ம் ஆட மாட்டான். சரி, ஏதாவது இம்ப்ரெஸ் நெக்ஸ்ட்லயாவது ஏதாவது இம்ப்ரெஸ் பண்றானான்னு பாப்போம். அவன் வந்து இன்னும் 3 to 5 years ஆகும்ல ஐபிஎல் ஆடுறது. ஹைதராபாத் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் முதல்ல சிஎஸ்கே டீம்ல இருந்திருக்கான். இப்பதான் தோனி கூட இருக்க போட்டோ எல்லாம் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. யாரு? அந்த 100 அடிச்சானே ஆஸ்திரேலியால அவன். நிதிஷ்குமார் ரெட்டியா? ஆமா ஆமா, 2020ல சிஎஸ்கே கேம்ப்ல இருந்திருக்கான். இவன் ஆடுவானா ப்ரோ? வைபவ் சூரியவன்ஷி. ஏன் சார் ப்ரோ? யாரு? ஆட மாட்டான். வைபவ் சூரியவன்ஷி 13 years ஆர்ஆர் எடுத்தானுங்கல்ல. ஆட மாட்டானுங்க ப்ரோ. அதெல்லாம் சும்மா கிமிக்குக்காக எடுத்தாங்க ப்ரோ. இந்த மாதிரி ஒருத்தனை ஸ்குவாட்ல வச்சா அந்த இதுக்காக எடுத்தாங்க. ஆமா ஆமா, மேபி ஏதாவது ஒரு மேட்ச் கொடுக்க சான்ஸ் இருக்கு, பாப்போம். அம்மா நம்ம டீம்ல இல்லைஸ் ஆட வைப்பானுங்களா? முக்கியமான பிளேயர் இடம் இருக்காது போல இருக்கு அவனுக்கு. இல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கேம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவன் ஆட வைப்பாங்க நடுவுல. ஆமா, அது நம்ம இருக்க பொசிஷன், நம்ம இருக்க நிலைமையை பொறுத்து இருக்கு. ஆனா அவன் டெத்தில் நல்லா யூஸ் ஆவான், நல்லா பவுலிங் போடுவான். ஆமா ஆமா, அவன் நல்ல பேக்கப் தான் அவன் பாத்தீங்கன்னா. ஏன்டா இந்த ஹங்கர் ஏக்கரை வந்து இதா போட்டிருக்காங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர் போட்டிருக்காங்க. ஷாத் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். இல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். ஹார்திக் பாண்டியா மாதிரி சொன்னானே. ஹார்திக் பாண்டியா பேட்டிங் ஆல்ரவுண்டர் தானே? ஆமா, பவுலிங் ஆல்ரவுண்டர். ஓகே ஓகே ஓகே. இது பேசா ஸ்பின்னா ப்ரோ? அவன் பேஸ் தான், கமெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்ஸ் மாதிரி. ஓகே ஓகே, பாப்போம். டீம் நல்லா இருக்கு, பேசிக்கலாம். அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் பவுலர் எடுத்து போட வேண்டியதான். ஆமா, நிறைய ஸ்லாட் இருக்கு உங்களுக்கு. ஓவர்சீஸ் பிளேயரே எடுக்கல ப்ரோ, 6 பேர் தான் ப்ரோ மொத்தமாவே ஓவர்சீஸ் பிளேயர்னு. பேக்கப் கூட எடுக்கல ப்ரோ இவங்க. ஆமா, இன்னும் ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம், ஓவர்சீஸ் பிளேயர் பவுலர். அதுதான் ஒரு பவுலர்ல ஒன்று எடுத்துக்கலாம். இந்த இவனுக்கு இந்த மேத்யூ பிரிட்ஸ்வி இருக்கான்ல, சவுத் ஆப்பிரிக்கனு. ஆமா, சின்ன பையன் அவன். அவனோட சான்ஸ் தரலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. மார்க்கரம் பதிலா அவனுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ. மார்க்கரம்லாம் விளாடுவானே டவுட் தான். கேக்குது கேக்குது. ஆல்ரவுண்டர் பவுலிங் யூஸ் பண்ணனால மாத்தி வச்சிருக்காங்க. பாண்டியா மாதிரி. சரி சாது, இன்னொரு டவுட். இந்த பிரிட்ஜின்னு ஒருத்தர் இருக்கால, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். ஆமா, ஓபனர். அவன் பெட்டரா இல்ல மார்க்கரம் பெட்டராடா? தெரியலையா, என்ன எனக்கு ஐடியா இல்ல யாரு. அவனுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ஐபிஎல்லே அடிப்பானான்றதுதான் டவுட். இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கரமையும் மார்ஷையும் ஓபன் பண்ண சொல்றாங்க. ஆமா, மேட்ச் எல்லாம் இன்ஜுரியில போயிருவான்டா தாயோலியா. பார்த்தாவே எனக்கு அடுப்பா வருது. ஒரு ஐபிஎல்லாவது எல்லா மேட்ச் விளாண்டுருக்கான்டா அவன், இது முடிக்கும். இல்ல போன வருஷம் ஃபுல் சீசன் அவைலபிள். டேய், அவனை கரெக்ட்டா யூஸ் பண்ணா சூப்பர் சாம்பியன் பேர்றா அவன். போன வருஷம் நீ சொல்றச்சா? அது போன வருஷமே அவனை மாத்திட்டு தானே ஃப்ரேசர் மேக்கர் எடுத்து வந்தாங்க. ஆமா, ஒழுங்கா ஆடலன்னு டிராப் பண்ணிட்டாங்க. வார்னர் எடுத்து வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒழுங்கா ஆடலன்னு டிராப் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் அவைலபிளா தான் இருந்தான் போன சீசன்.
பாப்பா அப்ப இந்த வருஷம் அவைலபிளா இருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குடா, நல்லா சிக்ஸர் தாண்டா அவன். ஆனா ஏன் ஐபிஎல் வந்தா மட்டும் ஆடுறான்? என்னடா இது பேசிட்டே இருந்தா வெளியே போயிட்டான். சேட் ப்ரோக்கு என்னன்னு தெரியல, அடிக்கடி வெளியே போயிட்டு வர்றாரு. கேக்குது மச்சான், கேக்குது. அவன் நல்ல பிளேயர் தான், அவனுக்கு இந்தியன் கண்ட்ரி செட் ஆக மாட்டேது. என்ன பண்ண சொல்றேன்? அது கரெக்ட் தான், பாப்போம். எங்க பிச்சு பேட்டிங் பிச்சா மாத்திருக்காங்க இல்ல, சோ அதனால பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாப்போம். அவன் செம்ம பிளேயர்ரா, அவனை பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணா ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இல்ல அதான் எங்க பாரு, மார்ச் மட்டும் கிளிக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பேட்டிங் தரோன்னு சொல்லி எழுதி வச்சிடலாம். பேட்டிங் குறைய சொல்ல முடியாது அளவு இருக்கும். மார்ச் மட்டும் நல்லா ஆடிட்டானா. உங்களுக்கு 2 மேட்சுக்கு அப்புறம் உங்க பிச்சு எப்படி இருக்குன்னா மேட்ச், உங்க பிச்சு தான் உங்களுக்கு டிசைடுங்க. ஆமா ஆமா, மாத்திட்டதான் சொல்றாங்களே பேட்டிங் பிச்சா. யார் ப்ரோ மார்ச்ல யாரு இந்த ஓப்பனிங் ஆடுவானே அவனா? ஒன் டவுன் ஆஸ்திரேலியாக்கு அவனா? ஆமா ஆமா, மிஷல் மார்ச். ஆமா வேஸ்ட் ப்ரோ அவன். ப்ரோ வேஸ்ட் எல்லாம் கிடையாதுயா, அவனுக்கு கிட்டிங் எபிலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்கியா. கடைசி 2 வருஷம் விளையாட்டு நான் பாத்துருக்கேன் சின்ன பிள்ளைல. வைஸ் ப்ரோ துபாயில அவன் தான் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட். எதுல? துபாயில ஒரு வேர்ல்ட் கப். துபாயில ஒரு 21 அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 21ல. அதுதானே அவன் ஜெயிச்சானுங்க ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப். ஆமா ஆமா. அவன் வரவே இல்ல டீமுக்கு இன்னும் உள்ள. எல்லாம் வந்தாங்க, அவன் என்ன வரல. வருவானான்னு கூட தெரியல. ஏசல் ஓட்லாம் வந்துட்டான். ஆஸ்திரேலியா இப்பதான் ப்ரோ வராங்க. நேற்று தான் ஏசல் விட்டு வந்தான், நேற்றுக்கோ இன்னைக்குதான் வந்தான். ஆமா ஆமா, ஒவ்வொருத்தரா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு எல்லின் கிங் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நேஷனலைசேஷன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் இவங்க எஸ்ஆர்சி பெட்டெல்லாம் வரவே இல்லை இன்னும். எட்டு வந்துட்டான் ப்ரோ. வந்துட்டானா? அவனுக்கு ஒரு வந்துட்டானா? ஆமா ஆமா, அவனுக்கு ஒரு வீடியோ போட்டானுங்களே. இது சலாரோ இதை போட்டானுங்க, புஷ்பாவும். சலார் இல்ல, இது டாக்கு டாக்கு மகன். இல்ல நான் சொல்றேன், அவனுக்கு தான் அவங்க டீம்லயே பெருசா எடிட் போடணும், எல்லாத்தையும் கலந்து போட்டு. இல்ல டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் இல்ல எல்லா தெலுங்கு மார்ச் சொல்றாரு. இல்ல மார்ச் நல்ல பிளேயர் தான், ஆனா அவனோட பீக் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் டிப்ல வரட்டான்னு நினைக்கிறேன். ஃபார்ம் லைட்டா ஆமா ஆமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவனுக்கு, இப்போ எதுவும் பண்றது இல்ல. ஏய் பிரகாஷ், இந்த ஆகாஷ் என்னடா நான் ரொம்ப நாள் ஆளே காணோம். ஏய் காலைல கூட பேசினானே அந்த நான் தான் பார்க்கல போல. இன்னைக்கு காலைல தான் வரல, இப்ப பிஸியா இருக்கு. இஃப்தார்ன்றதால ரொம்ப பிஸியா இருக்கு போல. கடை எப்பரா போகுது? நல்லா போதாடா? இதோ ஓரளவுக்கு போகுது. அதான் நல்லா போகுதுல. 1000 ரூபா கொடு அஜித். அட ஓடி முடிக்கணும்டா ப்ரோ. இன்னும் உண்மையிலே சென்னையில ஓடுதா? நான் பார்க்கும்போது எதுவுமே ஓடலையே அஜித் ப்ரோ. இரு நான் உனக்கு புக் மை ஷோ ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். ஆமா பழைய ஸ்கிரீன்ஷாட் போடக்கூடாது ப்ரோ. இப்பதான் நான் புக் மை ஷோல 2 வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், எந்த ஷோவும் கிடையாது விடாமுயற்சி. அதான் ஏதோ நியூ டிஸ்ட்ரிக்ட் ஆப்லாம் வந்திருக்காமே, அதுல தான் அஜித் ஃபேன்ஸ்ல டிக்கெட் புக் பண்றாங்க. இன்னமும் அதுல தான் புக் பண்றாங்களா? இன்னும் இல்ல, எப்பவுமே அப்படிதான். ஏய் அவங்கள தரக்குறவா பேசாதீங்கடா. என்னடா சொன்னா புரியுதா? அவங்க லெஜெண்ட்ஸ் அவனுங்க. பாருங்க நாளைக்கு என்ன பார்த்து ஓகி சம்பவம் மாமா இருக்குது பாரு. அஜித் கேக்குதாடா? கேக்குது ப்ரோ. அஜித் அது ப்ரொமோ கேட்டு எப்படி இது உனக்கு? வரான் 5 நிமிஷம் இருக்கிறான் போயிடுறான். இதனாலதான் வரும்போது தண்ணி இறக்கி விட்டுறது. தனி இவனும்